பென்டிரைவ் இருக்குல்ல, இத நீ பத்திரமா வச்சுக்கணும். யாராவது போலீஸ நீ பார்த்தேன்னா அவங்க கிட்ட இதை நீ கொடுக்கணும். அம்மா எப்படியாவது தப்பிச்சு வந்துடுற. தேவிகா, உஷு காட்டு. நான் இங்க வைக்கிறேன். பத்ரம்டா, பத்ரம். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். யாரையாவது போலீஸ நீ பார்த்தேன்னா இதோ இங்க இருக்கல, இந்த பென்டிரைவ நீ அவங்க கிட்ட கொடுத்துடணும். புரியுதா? சரிம்மா. ஏய், ஒழுங்கா தரச்சு. சொல்றல. ஏய். சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய். அம்மைக்கு முடியாது. ஏய். ஏய். தேவிகா, நான் உன்னை இந்த பெட்ஷீட் இருக்குல்ல, உன்னை இதுல போட்டு தொட்டில் மாதிரி இந்த கயிறுல கட்டி உன்னை மேல இருந்து கீழே இறக்கி விட்டுடுறேன். சரியா? நீ இறங்கின உடனே தப்பிச்சு ஓடிடு. புரியுதா? அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். புரியுதா? ப்ளீஸ் தேவிகா, புரிஞ்சுக்கோ. இல்லன்னா நம்மள கொன்னுடுவாங்க. மரியாதை வெல்ல வா. அம்மா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். நீ சொல்ற மாதிரி செய்றேம்மா. செல்லம், வா. வா, உட்காரு. உட்காரு. ஒன்றா கதவை. ஏய். 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 தர. ஏய். தர. ஏய். தேவிகா, தேவிகா, பத்ரண்டா, கெட்டியா புடிச்சுக்கோ. என்ன? சரிம்மா. ஏய். 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 அம்மா நீ ஜாக்கிரதைம்மா. நீ போ. பாய்மா. பாய், பாய். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி கொடுத்துடணும். சரிம்மா. சுரேஷ், சுரேஷ், ஏய் எங்கடா இருக்கா? சுரேஷ், சுரேஷ், வண்டியாடா? ஏய். ஏய். யார் நீ? யார் நீ? கட்டிப்பட்டு வச்சிருக்க. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். இல்ல டேய், என்னடா நான் ஒருத்தங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னவோ எங்கேயோ திரும்பிக்கிட்டு யாரையோ கேள்வி கேட்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. டேய், இத பார், உன்னை இங்கேயே அடக்கம் பண்ணிடுவேன். மரியாதையா சொல்லு, என் குழந்தை தேவிகா எங்கன்னு சொல்லு. சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? தேவிகாவா?
அது யாரு? இதுதான் என் பொண்ணு தேவிகா. இவளை நீ பார்த்தது இல்ல? நல்லா பார், சொல்லு. தெரியாது. இது வரைக்கும் இந்த குழந்தைய நான் பார்த்ததில்ல. உங்ககிட்ட இப்படிலாம் கேட்டா சரிப்பட்டு வராது. இரு, இதோ வரேன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்னும் தப்பிக்க முடியாது. எதுக்கு வயர் எடுத்துட்டு வந்திருக்கா? என்னடா பண்ண போற? டேய், கேக்குறல்ல? என்னடா பண்ற? என்ன பண்ற? டேய், டேய், வேணாடா, வேணாடா. டேய், டேய், நான் சொல்றத கேளுடா. நான் சொல்றத கேளு. இப்ப சொல்றா, எங்க என் மக தேவிகா? இங்க பார், என் மக தேவிகாவுக்கு நீ போலி சர்டிபிகேட் ரெடி பண்ண சொல்லிருக்க, போலி பாஸ்போர்ட் எடுக்க சொல்லிருக்க, போலி விசா ஏற்பாடு பண்ண சொல்லிருக்க. அது மட்டும் இல்லாம தேவிகாங்கிற என் குழந்தையோட பேரை சந்திரிகான்னு மாத்தி, அப்பா அம்மா பேரையும் மாத்தி போலி சர்டிபிகேட் வாங்க நீ ஏற்பாடு பண்ணிருக்க. இங்க பார், இவ்ளோ நீ எதுக்காக செஞ்ச? இப்ப சொல்லு. டேய், இங்க பார், நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என் மக தேவிகா எங்க இருக்கான்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லிடு. சொல்ல முடியாது. இப்ப சொல்லுடா. டேய், நீ காசுக்கு வேலை செய்யறவன் எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னவன் யாரு, அவன் யாரு, எங்க இருக்கான், அதை மட்டும் சொல்லு போதும். இதுக்கு மேல மன்னிப்பே கிடையாது. மணி அடிச்சிட வேண்டியதுதான். பார், இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இப்ப மட்டும் நீ வாயை திறக்கல, கரண்ட் ஷாக் வச்சு உன்னை உரு தெரியாம அழிச்சிருவேன். சொல்லு, எங்க இருக்கா தேவிகா? சொல்றா. சொல்லிடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சொல்றா. ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுறேன். சொல்றா. இப்ப தேவிகா எங்க? குணானு எனக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கான். அவன் கஸ்டடியில தான் தேவிகா இருக்கா. சரி, அந்த குணா எங்க இருக்கான்? குணா இப்போ பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற எதுவும் எனக்கு தெரியாது. அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் சொல்றா. இதுதான் சார் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் சார். உன்னால இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா. அண்ணே 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 அண்ணே, என்னடா கத்திக்கிட்டு வரீங்க?
அண்ணே இந்த குழந்தைய ஒவ்வொரு தடவையும் தேடி பிடிக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்குண்ணே. உயிர் போயிட்டு உயிர் வருதுண்ணே. தண்ணி காட்டுதுண்ணே. இவளுக்கு எப்படி தண்ணி காட்டுன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க பேபி. உட்காருங்க உட்காருங்க. டேய் கதவை சாத்திட்டு போங்கடா. சரிண்ணே. இது பிரெட் 2 பிரெட். என்னது இது? கத்தி. வெரி குட். இது எதுக்கு தெரியுமா? இந்த கத்தியால இந்த பிரெட் இருக்குல்ல, பிரெட் இத கட் பண்ணி அப்படியே சரக் 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 சரக்குன்னு கட் பண்ணி இந்த பேபிக்கு கொடுக்க போறேன். காட்டு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இத பாரு, நான் ரொம்ப மோசமானவன். ஆனா உங்ககிட்ட மட்டும் அன்பா பாசமா இருப்பேன். இது பாரு, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா இன்னும் நிறைய சாக்லேட்டு பிஸ்கட்டு உனக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கி கொடுப்பேன். சரியா? சரி. குட். இப்போ உங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்தால இத்தினூண்டு பென் டிரைவ், அது எனக்கு தெரியா? இப்படிதான் தலையாட்டணும். நீதான் நல்ல பிள்ளையாச்சே செல்லம். அம்மா இங்க பாரு, மாமாட்ட கொடுத்துடணும். சரியா? என்கிட்ட இல்ல. ஏய், மாமாட்ட போய் சொல்லக்கூடாது. போய் சொல்லாத. எல்லா ரூம்லயும் கேமரா வச்சிருக்கேன். அங்க பாரு, அங்க பாரு, கேமரா இருக்கு பாரு. அங்க கேமரா இருக்கு பாத்தியா? இருக்கு. இங்க பாரு. இங்க பாரு, உங்க அம்மா உங்ககிட்ட பென் டிரைவ் கொடுக்கறது இதுல தெரியுது பாரு. எங்க வச்சிருக்க? மாமாட்ட குடு 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 குடு. என்கிட்ட இல்ல. ஏய், என்ன நீ சப்பானி மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? மரியாதையை கொடுக்க போறியா இல்லையா? மாட்ட போடா. திமிர பாரு, திமிர. சொல்லுங்க மார்க்ஸ். Hello, Mr. Cullen. Tell me. I'm on the way to pick up the child. Okay. Are you ready? ஓகே பேபி, ரெடி ரெடி. யூ கம். மார்க்ஸ், நீங்க வாங்க. பேபி எங்கிட்ட தான் இருக்கா. நீங்க எப்போ வேணாலும் வந்து கூட்டிட்டு போலாம். ஓகே? He's ready. That's good. மிஸ்டர் மார்க்ஸ், பேசின அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும். What? He wants some extra payment. Oh. ஏன்னா இவ்வளவு அழகான புத்திசாலியான குழந்தை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. I can arrange it. It's not a problem at all. ஓகே, வாங்க வாங்க. ஐம் வெயிட்டிங். Okay, okay. I'll be there soon. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். What's the other matter? Tell me. நீங்க எதுல வரீங்க? I'm traveling by call taxi right now. நோ நோ நோ, வேண்டாம் வேண்டாம். Why? வேண்டாம். What's the problem? நீங்க இப்போ ஆட்டோல வரதான் பெட்டர். அதான் சேஃபும் கூட. ஓகே? Okay, okay. I'll switch over. Do you think that'll be safe? ஆமா, சேஃபா இருக்கணும். ஓகே? Okay. ஹாய் பேபி. What? He wants us to come by auto. Oh, really? Yeah? Okay, fine. Driver, Sir? please stop the car. ஓகே சார். Driver, how much? 900 சார். All right. Here we go. It's okay. Keep the change. தேங்க்யூ சார். No problem. இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ வெளிநாட்டுக்காரனோட ப்ராப்பர்ட்டி. யூ ஆர் சோல்டு பேபி. உன்னை வித்துட்டேன். ஐயோ அம்மா. ஐயோ. ஐயோ அம்மா. வலி தாங்க முடியல. ஐயோ.
அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? அம்மா ஆ! என்ன இப்படி என்னண்ணே? கத்துறீங்க? அம்மா வலிக்குதே. அண்ணே என்னனாச்சு? சொல்லுங்கண்ணே. ஆ! ஐயோ! அண்ணே ஏனே தேள் கொட்டின மாதிரி துடிக்கிறீங்க? அண்ணே நான் வேணா டாக்டரை கூப்பிட்டு வரட்டுமாண்ணே? ஐயோ வலி தாங்க முடியலடா. அண்ணே என்னாச்சுன்னு சொன்னாதானே எங்களால எதுவும் பண்ண முடியும். சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. அண்ணே என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொல்லுங்கண்ணே. இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? அம்மா முடியலடா. என்ன நடக்குது? ஐயோ! ஆ! ஆ! ஐயோ! ஐயோ அப்பா. ஏய், இல்லடா அப்பா. அண்ணே சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொல்லுங்கண்ணே. டேய் பின்னாடி பாருங்கடா. அப்படியா? ஐயோ! டேய் அறிவு கிட்டவங்களா, பின்னாடினா உங்க பின்னாடி இல்லடா, ஏன் பின்னாடி பாருங்கடா. அண்ணே லேசா வழுக்க விழுந்திருக்கு அதுக்கு போய். ஐயோ டேய் கீழே பாருங்கடா. ஆ வலிக்குதுடா. ஏய் வலிக்குதுடா. ஐயோ ஆ ஆ ஆ அண்ணே ஏன்னா கத்தி தூக்கி அங்க சொல்லி வச்சுக்கிறீங்க? அண்ணே அது என்ன கத்தி ஸ்டாண்டா? அண்ணே கத்தி சொல்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையாண்ணே? ஏய் போடா போடா போடா. என்னண்ணே இந்த அடி அடிக்கிறீங்க? முட்டா பசங்களா, நான் ஏன்டா கத்தி அங்க சொருக போறேன்? இப்ப யாருண்ணே சொருகுனது? அந்த குட்டி பொண்ணு தேவிகா சொருகிட்டாடா. என்னது? தேவிகாவா? ஆமாடா. எங்கண்ணே தேவிகாவை காணோம்? எங்கண்ணே? ஆமாடா காணோம். ஒருவேளை தப்பிச்சிட்டாலோ? ஆமாண்ணே ஆமா, தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டா. போயிட்டா. ஆமா தப்பிச்சு போயிட்டா. போடா முட்டா பசங்களா. டேய் போங்கடா, விடாத பிடிக்கடா. எந்த ஏரியாவுல இருந்தாலும். ஏய் அவளுக்கு என் கையால தானே இருக்கு. போங்கடா. இனியே. அண்ணே உருவியாச்சுண்ணே. ஐயோ ஏன்டா கத்திய உருவுனீங்க? முட்டாள். ஐயோ சொருவியாச்சுண்ணே. உங்களை டேய் உங்களை தானே முத குத்துரும். ஐயோ ஓடிடலாம். ஐயோ அம்மா தேவிகா உன்னை விட மாட்டேனே. ஒரு நிமிஷம் டாக்டர். இங்க குணாங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரா? ஆமாங்க சார். நீங்க? நான் பாம்பு கடிக்கு ஸ்பெஷல் டாக்டர். குணாங்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? நீங்க உள்ள போங்க சார். வாங்க டாக்டர். நர்ஸ் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நான் இவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே டாக்டர். டேய் இப்போ எதுக்கு நீ மாஸ்க் ரிமூவ் பண்ண? நீங்க ஏன் சார் கதவை சாத்துனீங்க? உன்னை இப்போ சாத்துன்னு சாத்துறதுக்கு தான் கதவை சாத்தினேன். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க யார் சார்? ஆ நான் உன் உயிரை எடுக்க போற எமன்டா. இங்க பார், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, இல்ல இங்கேயே செத்துருவேன். இங்க பார், இது என் குழந்தை. என் குழந்தை இப்போ உன் கஸ்டடியில் தான் இருக்கா. விஜய் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான். போலீஸ் சர்டிபிகேட்ல இருந்து போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொன்னது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்ப நீ சொல்ல வேண்டியதெல்லாம் என் குழந்தைய எங்க வச்சிருக்க? ஓ விஜய் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா? அதத்தான் நான் இப்ப சொன்னேன். இப்ப நீ சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏய் 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 எங்கடா போற? ஏய் 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 சொல்லு. சொல்றேன். என்ன விட்டுருங்க சார். சொல்லு. என்ன விட்டுருங்க சார். சார் நான் செத்துருவேன் சார். சார் அப்ப சொல்லு. மூச்சு தராது சார். உன் மூச்சு இப்ப மொத்தமா நிக்க போகுது, பாக்குறியா? சொல்லு. சொல்றோம். ஏய் சொல்லிடுறேன் சார். ஏய் சொல்றா. சொல்லிடுறேன் சார். சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லு. சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். இப்போ உங்க குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது என் கையை விட்டு போயிடுச்சு. டேய் அதான்டா கேக்குறேன்.
எங்க போயிருக்குன்னு சொல்லு. சொல்றான்றா. ஐயோ சார் சொல்றா. சார் சொல்றா. சொல்லுங்க சொல்லு. சொல்லு. சொல்லுங்க சார் சொல்லு. சொல்லு. சொல்றேன் சார் சொல்றேன். எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா யாருக்கிட்ட போக போகுதுன்னு எனக்கு தெரியும் சார். யாரா? யார்கிட்ட போக போகுது சொல்லு. ஒரு வெளிநாட்டு தம்பதிக்கு உங்க குழந்தைய வித்துட்டாங்க சார். என்னது? என் குழந்தைய வித்துட்டாங்களா? என்னடா ஆமா சொல்ற? சார் ஆமா சார். நாளைக்கு உங்க குழந்தை கை மாற போகுது சார். டேய், எங்கடா என் குழந்தை? சார் அந்த வெளிநாட்டு தம்பதிங்க எங்க இருக்காங்க? சார் எங்க இருக்காங்கன்னு சொல்றா. சொல்றேன் சார் சொல்றேன் சார் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை. இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.